என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை மேம். நான் ஒரு நாளைக்கு 10:30க்கு வந்தேன் ஆஃபீஸ்க்கு. வரும்போது என்னை வந்து கேட்டாங்க, ஏன் லேட்டாக வந்து மேடம் கேட்கல, பிஏ கேட்டாங்க. நான் வந்து ட்ரெயின் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் லேட்டாக வந்துட்டேன்ட்டேன். எனக்கு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து மெமோ கொடுத்துருந்தாங்க. 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. 1 கொஸ்டின் வந்து ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டிருந்தா நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நான் லேட்டாக வந்ததுக்கு இதுதான் ரீசன் சொல்லியிருக்கலாம். 5 கொஸ்டின் கேட்டாங்க. ஏன் இந்த மாதிரி லேட்டாக வந்தது காரணம் ஒன்று, அலுவலக ஆணையை ஏன் மீறினீங்க, அப்புறம் வந்து அதிகாரிகள் சொல் பேச்சு கேட்கறது கிடையாது, அந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டின் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் கேட்டேன், நான் வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்துட்டுருக்கேன், எனக்கு கை காலில் வர ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. எனக்கு ஆஃபீஸில் தான் நடந்துச்சு அந்த கை கால் ஃப்ராக்சர் ஆனது. எனக்கு வந்து ட்ரெஸ் மாற்றுற ரூம் கூட கிடையாது, நான் பாத்ரூமில் தான் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிப்பேன் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணியில் வழுக்கி விழுந்து அந்த மாதிரி எனக்கு கை கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆஃபீஸ்லேயே ஒரு பக்கத்தில் ஒரு ரூமில் ஒரு ஸ்க்ரீன் போட்டு அந்த மாதிரி நானும் இன்னொரு தப்பு இதெல்லாம் ட்ரெஸ் மாற்றிப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் வந்து அலுவலக ஆணை மீறினன்னு கேட்டதுக்கு நான் கேட்டேன் அவங்க கிட்ட வந்து, நான் அந்த கொஸ்டின்லேயே கேட்டிருந்தேன், அலுவலக ஆணை மீறினு நீங்கள் எனக்கு என்ன அலுவலக ஆணை இட்டீங்க, நான் வந்து அதை மீறினேன் உங்களை அப்படின் போது எனக்கு அவங்க வந்து பதில் கொடுக்கல. அடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு உயர் அதிகாரிகள் பேச்சு கேட்கறது இல்லைன்னா அவர் வந்து எனக்கு கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் போடக்கூடாது, ஏன்னா மேடமே கூப்பிட்டு சொல்கிற அளவுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் உங்க லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? அது வந்து அவருடைய பிஏ வந்து சிவசங்கரன் சொல்லிட்டு மேயரோட பிஏ. ஆமாம், அவர் வந்து எங்ககிட்ட கூப்பிட்டு நான் ஒரு 2-3 லேடியை கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் யாரும் லிப்ஸ்டிக்லாம் போடக்கூடாதுன்னு. இன்னொரு பர்சனை காமிச்சு இவங்க கலரில் நீங்க போடுங்க, எதுக்கு நீங்க டார்க்கா போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், நீங்க வந்து கலர் சூஸ் பண்ணக்கூடாது சார், எனக்கு என்ன தோணுது, நான் சின்ன வயசுல இருந்தே போடுவேன், இது வந்து எங்களுக்கு பெண்களுக்கான இது, நாங்க வந்து நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டோம், அப்படிதான் போடுவோம், நாங்க எல்லாரும் போட்டுக்கிட்டு தான் வந்தோம். மேடம் காரணம் சொன்னார் ஏன் போடக்கூடாதுன்னு? மேடமே கேட்குற அளவுக்கு நீங்க வச்சுக்காதீங்க, அப்புறம் பாத்துக்குங்க, அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லி இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் பக்கத்துல பேசக்கூடாது, அலுவலகத்துக்குள்ளேயே ஒரு ஸ்டாஃபுக்குள்ள ஒருத்தர் பேசக்கூடாது. இப்போ நான் வெளியில போறேன்னு வச்சுங்க, எதிரில் வந்து நீங்க வந்து வாய்ஸ் சொன்னா கூட நான் உங்களை பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கு. அப்போ நான் கேட்டேன், வேலை நேரத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம், வேலை நேரத்தில் வேலை செய்யாமல் இருந்தாலும் மட்டும் நீங்க கேட்ட கேள்வி பொருந்தோம், பட் வந்து நாங்கள் வேலை நேரத்தில் கரெக்டாக இருக்கும் இல்லையா. இப்போ சாட்டர்டே சண்டே நாங்கள் வெளியில போகிறது அந்த தார்கேஷன் ஒரு உதவியாளர் இருப்பார், அவர் வந்து எங்களை டாமினேட் பண்ணுவார், நீங்க இப்படி அவங்க கூட எங்க பேரண்ட் அனுப்புறாங்க, நாங்கள் போறோம், எனக்கு ஒரு ஏஜ் ஆகுது சரிங்களா, நான் வந்து சின்ன குழந்தை கிடையாது, எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு, அவங்கள வந்து எங்களை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறது, யார் கூட பேசக்கூடாது, நீங்க எங்கேயும் வெளில போகக்கூடாதுன்னு ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் போடுது. சரி, நான் அந்த இதுக்கெல்லாம் வந்து ஐயா நம்ம அனைவருமே பெருநகர சென்னை மாநகராட்சி பணியாளர்கள், யாரோடனாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் லெட்டர் கொடுத்துருந்தேன். எனக்கு அவங்க பதில் ரிப்ளை எல்லாம் கொடுக்கல. மறுநாள் மார்னிங் வந்து நான் 9:30க்குலாம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். 7:30க்கு நைட்டு வந்து எனக்கு ஆர்டர் வருது, ஜிடியில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருது மணலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே கேட்கல, சரி வாங்கிட்டேன், ஆர்டர் வாங்கிட்டேன். நீங்க இந்த லிப்ஸ்டிக்னால தான் நீங்க நம்புறீங்களா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து இந்த லிப்ஸ்டிக் விஷயத்துல நடந்த பிரச்சனைனால? கண்டிப்பா. ஏன்னா வந்து நம்ம இப்போ நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் கூட பார்த்தேன், சாரும் போய் கேட்டிருக்காரு, அதுக்கு மேடமும் வந்து லிப்ஸ்டிக் போடுறது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து லிப்ஸ்டிக் போடுறாங்க. ரெண்டாவது அவங்க வந்து ஃபேஷன் ஷோ லிப்ஸ்டிக் பத்தி பேசியிருக்காங்க, லிப்ஸ்டிக் தான் காரணம், அதுக்காக தான் நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னு அவங்க சொல்ல மாட்டாங்களே. சொல்ல மாட்டேன்றாங்கன்னா இதுதான் ரீசன். இப்போ வந்து இவங்க ஒழுங்கா வேலை செய்யல ஏதாவது சொல்லியிருந்தா அது ஒரு நியாயம் இருக்கு. நான் வந்து பணியில கரெக்டா இருக்கேன், ஏன்னா காலையில வந்து நான் நைட்டு 9 மணிக்கு தான் இங்க இருந்து ஆஃபீஸ்ல இருந்தே நாங்க போறோம் டெய்லி. என்னைக்கா ஒரு நாள் தான் நாங்க சீக்கிரமா போவோம். இவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஃபேஷன் ஷோ வந்து உமன்ஸ் டே அன்னைக்கு வந்து மார்ச் மாசம் நடந்துச்சு. நான் யூனிஃபார்ம்ல தான் இருந்தேன். நான் எப்பயுமே யூனிஃபார்ம்ல தான் இருப்பேன், அன்யூனிஃபார்ம்ல இருக்க மாட்டேன். மதியம் 2 மணிக்குன்னா மேடமே சொன்னாங்க, நீங்க போய் ரெடி ஆகுங்க, எல்லாம் எங்க ஸ்டாஃப் பிஎல்லாம் சொன்னாங்க, இவங்க வந்து இதுல கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லிட்டு நாங்களும் வந்து அன்னைக்கு 2 மணிக்கு சாரீலாம் கட்டி நம்ம பாரம்பரியமான ஒரு சாரீ, டார்க் கலர் சாரீ பூலாம் வச்சுட்டு கேட் வாக் பண்ணேன். மேடம் வந்து இதில் வந்து பாதியிலே எழுந்து போயிட்டாங்க. எல்லாரும் வந்து அதிர்ச்சியாங்க. ஏன்னா இப்போது எனக்கு நான் வந்து 15 வருஷமாக கார்பரேஷனில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க இப்போ நீங்களே வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா உங்களை சார்ந்தவங்க வந்து கிளாப் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுறது. அது வந்து நல்லா எனக்கு ஆல் ஸ்டாப் எல்லாரையும் தெரியும், எல்லாம் வந்து கைத்தட்டி ஆராவரம் பண்ணது. மேடத்துக்கு அது பிடிக்கல, எழுந்து போயிட்டாங்க. ஏன்னா வந்து மறுநாள் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. எனக்கு வந்து ப்ரைஸும் அவங்க எழுந்து போனாலும் எனக்கு கிடைக்கல. ரெண்டாவது வந்து அதை வந்து மேடத்துக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரோட பெஸ்ட்டாக நான் பண்ணேன். ஏன்னா இந்த ஏஜில் 18 வயசுலேருந்து 45-50 வயசுக்குள்ளே பண்ணுறவங்களுக்குள்ள நான் 50 வயசில் நான் பண்ணேன், பெஸ்ட்டாக பண்ணேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னுடைய வீடியோ இருக்குது, உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அந்த வீடியோ. மேடம் எனக்காவது உங்ககிட்ட வந்து நீங்கள் லிப்ஸ்டிக் போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்களா? நேராக சொல்லியிருக்கேன்? நேராக சொல்லலை. அவங்க எது சொன்னாலும் பிஏ அவங்க மூலயமா தான் சொல்லுவாங்க. அவங்க பிஏ தான் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. பிஏ தான் வந்து அது கூட உமன் பிஏ சொல்லலை, ஜென்ஸு பிஏ கூப்பிட்டு சொன்னது. எங்களுக்கு ஒரு மாதிரி நாங்கள் எல்லாரும் போட்டுக்கிட்டு தான் வந்தோம்.
ஆனால் வந்து இவங்க அந்த உமன்ஸ் டேக்கு எனக்கு மறுநாள் எனக்கு கூப்பிட்டு கேட்டாங்க நீங்கள் ஏன் இப்படி நடந்தீங்க. நான் சொன்னேன் மேடம் கேட்பேன் எல்லாரும் ஒரே கைத்தட்டி பண்ணாங்களே அப்படின்னு என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சவங்க, நான் வந்து புதுசு கிடையாது ஜிசிசியில் 15 உங்களுக்காவது நான் 2 வருஷம் தான் தெரியும், எனக்கு 15 வருஷமா தெரியும் மேம், எல்லாம் எனக்கு தெரியும். சரி இனிமேல் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னா இனிமேல் நான் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதாவது ஒரு பெண்ணோட உரிமையை வந்து பறிக்கிறாங்க. உமன்ஸ் டேன்றது ஒரு போலீஸ்காரங்க கூட யூனிஃபார்ம்ல மட்டும் ரோட்ல கூட ஆடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறனால. என்ன வந்து ஒரு நார்மலா எதுலையும் கலந்துக்க கூடாது, யாருக்கூடையும் பேசக்கூடாது, ஒரு செக்ஷனுக்கு போகக்கூடாது, லிப்ஸ்டிக் போடக்கூடாது, மெயின் டாமினேட் லிப்ஸ்டிக் போடக்கூடாது அப்படின்ட்டு விடியல் அரசுன்னு சொல்றாங்க. ஒரு பெண்களுக்காக வந்து ஒரு லிப்ஸ்டிக் போடுற கூட ஒரு சுதந்திரம் இல்லை அப்படின்னு. நம்ம வந்து ஒரு வல்கரா ட்ரெஸ்லாம் நான் ஃபுல் கவர் பண்ணி கோட் எல்லாம் போடுறது, லிப்ஸ்டிக் போடக்கூடாது. அவங்களுடைய தாட் என்னன்னா மினிஸ்டர்ஸ்லாம் வரும்போது இவங்க லிப்ஸ்டிக் நான் மட்டும் போடலே, ஓல் ஜிசிசியே போடுது லிப்ஸ்டிக்கு. அப்போ அப்படின்னு கேட்கணும்னா நீங்கள் எல்லாருக்கும் தான் வந்து அதிகாரி, எனக்கு மட்டும் கிடையாது. அப்போ நீங்கள் ரூல்ஸ் வந்து எல்லாருக்கும் போடணும், என்னை மட்டும் ஏன் டாமினேட் பண்ணி சொல்லணும். அடுத்த செகண்டே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு மணலி. நான் என்ன சொல்கிறேன்னா மற்றவங்க கூட மாத்துற மாதிரி இருந்தால் நான் போகிறேன்னாக்கா அவங்க கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு எந்த பிளேஸ் வேணும், உங்களை பக்கத்தில் மாத்துறேன் அப்படின்னா என்ன எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கல, கூப்பிட்டும் கேட்கல. மறுநாள் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும்போது கூப்பிட்டு போயிட்டு நல்லா வேலை பார்த்துட்டு வாங்கினா ஓகே மேம் தேங்க்யூ தான் சொல்லிட்டு வந்தேனே தவிர நீ எப்படி போவே இவ்வளோ லாங்கா கை கால் ஃப்ராக்சர் ஆனால் இந்த கை வந்து எனக்கு இப்படி மூட கூட முடியாது, பஸ்ஸில் நான் எப்படி ஏறுவேன் அவ்வளோ லாங் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு வந்து 70 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஒரு ஜிசிசி ரூல்ஸ் பிரகாரம் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கணும் ஒருத்தருக்கு. நீங்க சிங்கிள் பேரண்டாமா? ஆமாம் மேம். ஒரு ஜிசிசி இது பிறகு 10 கிலோமீட்டருக்குள்ள தான் அவங்க ட்ராவல் பண்ணணும். நான் வந்து ஒரு நாளைக்கு 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு வீடு பக்கத்தில் இருக்குது, நான் அப்படி தின்னூறுனா கூட நீங்கள் 52 போடலாம். எனக்கு வந்து ஜோன் 6 தான் சேலரி போடும், எனக்கு அங்கேயே கூட போட்டிருக்கலாமே, ஏன் மணலியில் போடணும்? தப்பு இல்லை. ஒரு லிப்ஸ்டிக்காக ஒரு மனிதனா அப்போ எந்த அளவுக்கு பெண் சுதந்திரம் நசுக்கப்படுது சொல்லுங்கள்.